முக்கிய செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கைகள் குழு அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு செய்ய மத்தியில் ஆளும் பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்துக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என அமித்ஷா பேசியிருந்தார். எனினும் தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறைக்காமல் வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகரித்தால் அதுவும் அநீதியே என திமுக உள்ளிட்ட கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்ற நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான கூட்டத்திற்கு தெலுங்கானா முதல் மந்திரி சென்னை வருகை தர உள்ளார். சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட இருந்த புறநகர ரயில்கள் தாமதமாக புறப்பட்டதால் பணி முடிந்து வீடு திரும்பிய பயணிகள் பலரும் கடும் அவதிக்குள்ளாகினர். காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு அரியலூர் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகே அமைச்சர் சிவசங்கர் போராட்டம் நடத்தியிருந்தார். இதனை அடுத்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அமைச்சர் சிவசங்கர் மீது அரியலூர் போலீசார் 2 வழக்குகளை பதிவு செய்திருந்தனர். இதனை அடுத்து அனுமதியின்றி போராட்டம் நடத்துவோர் மீது அபராதம் விதிக்கலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூரில் அரசு கையகப்படுத்திய 160 ஏக்கர் நிலம் காரணமாக விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் வெடித்தது. விளம்பரத்துக்காக திட்டங்களை அறிவித்துவிட்டு அதை செயல்படுத்த நிதி ஒதுக்காமல் வெறும் கையில் முழம் போடுவதை திமுகவினரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை பேசியுள்ளார். பாபநாசம் அருகே கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினராக இஸ்லாமியர் நியமிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட நர்கீஸ்கான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். 2 நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காதுகுத்து நிகழ்ச்சி வைத்துள்ள நிலையில் இதுபோன்ற தவறான தகவல் பரவி வருவதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். ராஜாவின் கருத்து தமிழகத்தில் மதக்கலவரத்தை உருவாக்கும் முயற்சியே என்று அமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். விலையில்லா மடிக்கணினி திட்டத்திற்கு ₹1 கூட ஒதுக்கப்படவில்லை என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த ஐயம்பாளையம் பகுதியில் சொத்து மதிப்பு சான்றுக்காக ₹15,000 லஞ்சம் வாங்கிய விஏஓ கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். திமுகவில் கூட்டணி வைத்திருக்கும் தலைவர்கள் கொலை நடப்பது ₹1000 கோடி ஊழல் உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டால் நான் கூட்டணி வைக்கிறேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பல்லடம் வழக்கில் குற்றவாளியை பிடிக்க வேகமெடுக்கும் விசாரணையை அடுத்து சிபிசிஐடி களத்தில் இறங்கியுள்ளது. நாடாளுமன்ற பகுதி சீரமைப்பு விவகாரத்தில் நாளை சென்னையில் நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த எம்பி பங்கேற்பார் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25வது அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டி 2024-2025 நிறைவு விழா நேற்று மாலை 4 மணிக்கு எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் இஸ்லாமியர்களுக்கு துணையாக இருப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். IPL 2025 போட்டியை காண செல்பவர்கள் ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கலைஞர் வழங்கிய டிவிக்கள் சொல்லும் திமுக அரசின் தரம் பற்றி என்று முதல்வர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுகவினர் ஊழல் மிக்கவர்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வை அற்றவர்கள் என்பது நிரூபணமாகியுள்ளதால் மக்கள் அவர்களுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்களின் திறமையின்மையால் மக்கள் அவதிப்படக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு தேர்வு நடைபெற்று வருகிறது. சனிக்கிழமையான இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை மாவட்டத்தில் இன்று அரசு தனியார் பள்ளி உட்பட அனைத்து பள்ளிகளும் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளால் 6 ஆண்டுகளில் 47 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஐகோர்ட்டில் தமிழக அரசு தகவல் அளித்துள்ளது. தெலுங்கு திரைப்படங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ஆபாச பாடல், நடனம், வசனங்கள் வெளியிடப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று தெலுங்கானா மகளிர் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திண்டிவனம் மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் சரஸ்வதி சட்டக் கல்லூரியில் தேசிய நியாய சன்ஹிதாவின் சட்ட அம்சங்கள் மற்றும் இந்திய குற்றவியல் நீதி அமைப்பின் தாக்கங்கள் குறித்த தேசிய மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு சரஸ்வதி சட்டக் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அசோக்குமார் தலைமை தாங்கினார். அப்போது சரியான சாட்சிகள் இல்லாமல் 91% வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக சட்ட பல்கலை துணைவேந்தர் பேசியுள்ளார். IPL தொடரில் சென்னை மும்பை போட்டியன்று சேப்பாக்கம் மைதானத்தில் இசையமைப்பாளர் அனிருத் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ₹15 கோடியில் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகளை தென்னக ரயில்வே கோட்ட பொது மேலாளர் NR சிங் நேற்று சிதம்பரம் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்து பார்வையிட்டு பணிகளை ஆய்வு செய்தார். இன்னுமா ஜாதியை பற்றி லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசிக் கொண்டு உள்ளார் என பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தோனேஷியாவின் பாலி தீவின் அருகே சுற்றுலா படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண் ஒருவர் பலியாகியுள்ளார். 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 2019க்கு பின் இந்தியாவில் இனக்கலவரங்கள் 94% அதிகரித்துள்ளதாக பாஜக அரசு மீது ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது.
நாக்பூர் வன்முறை சம்பவத்தில் இதுவரை 105 பேர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 3 புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பயனாளிகளுக்கு தெரியாமலேயே மொபைல் போனிலிருந்து அவர்களின் தகவல்களை திருடியதாக 300க்கும் மேற்பட்ட செயலிகளை பிளே ஸ்டோரில் இருந்து கூகுள் நிறுவனம் நீக்கியுள்ளது. நாட்டில் கோடிக்கணக்கான குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கும் மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தை வஞ்சித்து வரும் கர்நாடகா, கேரளா மாநில தலைவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் இன்று கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் தங்கமணிக்கு மடிக்கணினி குறித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் அறிவிப்பு குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில், நீங்கள் ஏமாறாமல் இருந்தால் எங்கள் வாழ்த்துக்கள் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை பயன்படுத்தும் வகையில் காலக்கெடுவுடன் வழங்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான கட்டணமில்லா பயண அட்டையை ஜூன் 30ஆம் தேதி வரை பயன்படுத்தலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2545 ரேஷன் கடைகளுக்கு சொந்த கட்டிடம் என்று பேரவையில் அமைச்சர் பெரியகருப்பன் தகவல் தெரிவித்துள்ளார். பாம்பனில் ரயில் போக்குவரத்து தொடங்குவது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் கூறியுள்ளார். அதிமுக எம்எல்ஏவின் கோரிக்கையை ஏற்று தாமதமின்றி பேருந்துகளை பேரவை வளாகத்துக்கு வரவைத்த போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் எம்எல்ஏக்களை அதில் ஏற்றி அனுப்பி வைத்தார். ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோவை உக்கடம் சங்கமேஸ்வரர் கோயில் தைப்பூசம் மற்றும் சித்திரை தேர் திருவிழாக்களை இனி ஆண்டுதோறும் நடத்த வேண்டுமென அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் IPL கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் நாட்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள கிராண்ட் சோழா நட்சத்திர ஹோட்டலில் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கூட்டாட்சியின் கட்டமைப்பை பாதுகாக்க ஒன்றிணைந்த நாளாக இன்றைய தினம் வரலாற்றில் பொறிக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. சென்னையில் மின்மீட்டர் தவறான கணக்கீட்டை காட்டுவதை நிரூபித்து ரூபாய் 30,000 இழப்பீட்டை பெண்மணி ஒருவர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடமிருந்து பெற்றுள்ளார். 7 மாநில பிரதிநிதிகளுக்கு அரசின் சார்பில் வழங்கப்பட உள்ள பரிசு பொருட்கள் வெளியானது. முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்ததின் பேரில் இன்று சென்னையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மேற்கு வங்கத்தின் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் பங்கேற்கவில்லை என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுவது குறித்து விவாதித்து சில முடிவுகளை எடுப்பதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடக்கிறது. இந்த கூட்டத்தில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அக்கட்சிகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொள்கின்றனர். கலந்து கொள்ளும் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரிய பத்தமடை பாய், தொண்டர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு ஆகிய தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த பொருட்கள் அடங்கிய பரிசுகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்குகிறார். மாநில உரிமைகளுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் மிக தேர்ந்த அரசியல்வாதியாக தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருங்கிணைத்து வருவதாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு பாராட்டியுள்ளது. IPL 2025 ஆச்சரியமளிக்கும் வகையில் இந்திய முன்னாள் அதிரடி வீரர் வெற்றியாளரை கணித்துள்ளார். நடப்பு IPL தொடரில் ஏதேனும் ஒரு இன்னிங்ஸிலோ அல்லது பல்வேறு ஆட்டங்களிலோ 300 ரன்கள் குவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருதப்படுகிறது. IPL 2025 சேப்பாக்கத்தில் அனிருத் இசை நடைபெறுவதாக தகவல் வந்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவான IPL போட்டியின் 18வது சீசன் இன்று தொடங்க உள்ளது. ரசிகர்கள் IPL போட்டிகளை காண எவ்வளவு ஆர்வமாக உள்ளனரோ அதே அளவிற்கு அதன் துவக்க விழா மீதும் எதிர்பார்ப்புகள் எகிர்கின்றது. இந்த நிலையில் ஷாருக் கானும் சல்மான் கானும் கலக்கவிருக்கின்றனர். சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கம் விலை உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் தங்கம் விலை நேற்று குறைந்தது. இதன்படி கிராமுக்கு ரூபாய் 40 குறைந்தது. ஒரு கிராம் 8,770 ரூபாய்க்கும், பவுனுக்கு ரூபாய் 320 குறைந்து ஒரு சவரன் 66,160க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பல்வேறு இடங்களில் கனமழை பொழிந்து வருகிறது. அதிகாலை முதலே தூத்துக்குடியின் திரேஸ்புரம், முத்தையாபுரம், தாளமுத்து நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது. சில இடங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் சாலைகளில் நீர் தேங்கும் நிலை ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதி அடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து
தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.